ஐபிஎல்லோட செகண்ட் குவாலிஃபயர் மேட்ச் நேற்று முலான்பூர்ல நடந்துச்சு. இந்த மேட்ச்ல வந்து ஆர்ஆர் வந்து ஜிடியோட மோதுறாங்க. ஸ்டார்டிங்ல டாஸ்லேயே வந்து பிரச்சனையோட ஆரம்பிச்ச மேட்ச்ல வந்து ஆர்ஆர் வந்து டாஸை ஜெயிச்சு பேட்டிங்கை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து ஆர்ஆர் பேட்ஸ்மேன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு ரன்னுக்கு வந்து அவுட் ஆயிருந்தாரு. பட் ஆனால் வந்து இந்த மேட்ச்ல வந்து சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து வெறும் 15 வயசான சூரியவன்ஷி இந்த மேட்ச்ல சூப்பரான மெச்சூரான ஒரு இன்னிங்ஸை வந்து ஆடினாரு. 200 ஸ்ட்ரைக் ரேட்ல கிட்டத்தட்ட 96 ரன் அடிச்சிருந்தாரு. அண்ட் இந்த மேட்ச்ல வந்து ஜடேஜாவுமே வந்து சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் வந்து நடுவில் அவருக்கு ஒரு சின்ன காயம் காரணமா வந்து ரிட்டையர் ஆகி உள்ள போயிருந்தாரு. அண்ட் கடைசியா வந்து டானோவன் ஃபெரேராவுமே வந்து இந்த மேட்ச்ல வந்து சூப்பரா ஆடினாரு. கடைசி ஓவர்ல ரஷீத் கானை போட்டு பொளந்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஆர்ஆர் வந்து 190 அடிக்கிறது கஷ்டம்னு இருந்த நிலைமையில இவர் அடிச்ச அடினால வந்து 214 ரன் வரைக்கும் அவங்க போயிருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜிடி வந்து 200 ரன்னுக்கு மேல சேஸ் பண்ணணும் அப்படின்ற பெரிய டார்கெட்டோட வந்து உள்ள வந்தாங்க. பட் ஆனா உள்ள வந்து அவங்க வந்து வேற லெவல் நாக் ஆனாங்கன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து சாய் சுதர்ஷனும் சுபன் கில்லும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப தூக்கி அடிக்கணும்லாம் பார்க்காம தரையோட அடிச்சு பவுண்டரிஸ்லேயே வந்து நிறைய வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கிட்டத்தட்ட வந்து 167 ரன் வரைக்கும் போச்சு. பட் ஆனால் இந்த மேட்ச்லுமே வந்து சாய் சுதர்ஷனுக்கு ஒரு அன்லக்கி டிஸ்மிஸல் தான் சொல்லணும். எப்படி போன மேட்ச் அவுட் ஆனாரோ அதே மாதிரி கட்டடிக்க போய் பேட்டை வந்து ஸ்டம்ப் மேலே போட்டு ஹிட் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து ஆன மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து ஆடி மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து ஜிடி வந்து அடுத்து அகமதாபாத்தில் நடக்க போகிற ஃபைனல்ஸில் வந்து ஆர்சிபியோட மறுபடியும் வந்து மோத போகிறாங்க. ஆல்ரெடி வந்து இந்த ரெண்டு டீமுக்கும் நடுவில் நடந்த குவாலிஃபயர் 1ல வந்து ஆர்சிபி வந்து டாமினேட் பண்ணி ஜிடியை வந்து ஜெயிச்சாங்க. பட் ஆனால் இந்த மேட்ச் வந்து ஜிடியோட ஹோம் கிரவுண்டான அகமதாபாத்தில் நடக்கிறதுனால இந்த மேட்ச் எப்படி போகும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மேட்ச்ல யார் ஜெயிச்சாலும் ரெண்டு பேருக்குமே வந்து இது 2வது கப்புன்னு தான் வந்து சொல்லணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பா? ஆர்சிபி வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா, இல்லை ஜிடி வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.